Calm your mind with chakra-based meditation music. Saregama Karwa Wellness. இந்த குடும்பத்துக்கு நான் நல்லது தான் சொல்லுவேன். கேட்டிங்கன்னா இந்த குடும்பம் நல்லா இருக்கும். இல்ல நாசமா தான் போகும். நான் மானஸ்தேன். இதுக்கு மேல நான் இங்க இருந்தா நான் மனுஷனே இல்ல. கிளம்ப சொல்லுங்க. எக்கேடோ கெட்டு போக எல்லாரும். கிளம்ப சொல்லுங்க. போயிட்டால நீ என்ன பண்றீங்க? வெளியே போ, வெளியே போ. நல்லா இருந்த குடும்பத்தை கெடுத்தது பத்தாதா? போய் தொலை, வெளில போய் தொலை. அண்ணா கோவப்படாதீங்க மாப்ள, கொஞ்சம் அமைதியா இருங்க. விக்ரம், அப்பா பேசுறது தப்பு தாண்டா. அவருக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீ எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? ஒரு மண்டம் தேவை. அண்ணா நான் மன்னிப்பு கேட்கணும். அவர் சொன்னதை நினைச்சு நீ வருத்தப்படாத. அவரை பத்தி தான் உனக்கு தெரியுமே. அவர் குணம் அப்படி, அது இந்த ஜென்மத்துல மாறாது. அம்மா கம்முன்னு இருங்க. அம்மா ப்ளீஸ் சொல்றது கேளுங்க. ப்ளீஸ் சொல்றது கேளுங்க. என்ன தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் தனியா விடுங்க. நீங்களே ஒரு தயவு செஞ்சு வீட்டுக்கு போங்க ப்ளீஸ். கிளம்புடா. மாமா சாரி மாமா, கொஞ்ச நேரத்துக்கு எனக்கு தனியா விடுங்க ப்ளீஸ். இல்ல சூர்யா, கூலா இருக்கு. ஐயா ஐ நோ சூர்யா, நான் கூலா தான் இருக்கணும். எனக்கு அதெல்லாம் நல்லா புரியுது. பட் சிச்சுவேஷன் அப்படி இருக்கு. நான் என்ன பண்றது? ப்ளீஸ் நீங்க என்ன தப்பா இருக்காதீங்க. ஓகே புரியுது விக்ரம், புரியுது. நான் உங்களை தொந்தரவு பண்ண விரும்பல. ரிலாக்ஸா இருங்க. உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டா உடனே எனக்கு கால் பண்ணுங்க. தேங்க்யூ சூர்யா. தேங்க்யூ சூர்யா. ப்ளீஸ் எல்லாரும் கிளம்புங்க. எனக்கு கொஞ்ச நேரம் தனியா விடுங்க. நிஜமா சொல்றேன் மாமா, பயங்கர கோவத்துல இருக்கேன். இல்லங்க அவங்கள பாத்துக்கிட்டா பத்திரமா இருங்க மாமா. நான் அப்புறம் கால் பண்றேன். டேக் கேர். கடவுளே, நான் சொல்ல போற விஷயத்த கேட்டுட்டு அண்ணன் என் மேலயும் அண்ணி மேலயும் கோவப்படாம இருக்கணும். அக்ஷயா அண்ணே, இன்னும் போலையா? அது நான் தான் அப்பவே கிளம்ப சொன்னேனே. அது வந்துண்ணே, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்னே. ரொம்ப முக்கியமான விஷயம்னு. அக்ஷயா, நான் இப்போ எதையும் கேட்கற மூட்ல இல்ல. அப்பா தான் பேசிட்டாரு அவ்வளவு தூரம். இரிட்டேட்டிங்கா இல்ல? அக்ஷயா, எதுவா இருந்தாலும் இனியா குணமாயிட்டு வரட்டும், அதுக்கப்புறம் பேசிக்கலாம். அது அண்ணே, நான் இப்போ பேச போறதே இனியா நீ பத்தி தானே. என்ன பேச போற? வேற யாராவது இனியா பத்தி குறை சொன்னாங்களா? இல்லன்னு. சரி, என்னன்னு சொல்லு. ஏய் என்ன என்ன மன்னிச்சிடுங்க. அக்ஷயா, எந்திரி. வாட் இஸ் என்ன மன்னிச்சிடு. அக்ஷயா, என்ன பண்ற? என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லுனே. என்ன பண்ணிட்டு இருக்க? சொல்றல. முதல்ல எந்திரி. என்ன மன்னிச்சிடுங்க. சரி பரவாயில்லை, எந்திரி. அண்ணே, என்ன மன்னிச்சிடுனே. நான் எதுக்கு உன்னை மன்னிக்கணும்? நீ என்ன தப்பு பண்ண? என்ன இதெல்லாம்? கையை கீழே போடு. அண்ணி இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு நான் பண்ண ஒரு தப்பு தானே காரணம். என்ன சொல்ற நீ? நீ இனியோட இந்த நிலைமைக்கு நீ காரணமா? அக்ஷயா, எனக்கு ஒண்ணும் புரியல, சொல்லு. அக்ஷயா, அழாம விஷயம் என்னன்னு சொல்லு. அண்ணே, நான் ஒருத்தனை காதலிச்சேனே. என்னது? நீ ஒருத்தனை காதலிச்சியா? என்ன அக்ஷயா சொல்ற? யாரு அது? ரகுனே. ரகுனா? இது பாரு அக்ஷயா, ரகுன்னு மொட்டையா சொன்னீங்கன்னா எனக்கு அந்த கிரிமினல் கண்ணாயிரத்துடைய பையன் ரகு தான் ஞாபகம் வரும். யாரு ரகு? எந்த ரகு? ஒழுங்கா சொல்லு. கேட்கறேன், சொல்லு. அந்த கண்ணாயிரத்தோட பையன் ரகு தானே. என்ன சொல்ற நீ? என்ன சொல்றீங்க? என்ன சொல்ற? என்ன சொல்ற? அண்ணே, நான் காதலிக்கும் போது அந்த ரகு கண்ணாயிரத்தோட பையன் எனக்கு தெரியாதுன்னு என்ன நம்ப வச்சு ஏமாத்திட்டானே. என்ன நடந்ததுன்னு ஒழுங்கா ஒரு டீடைல் விடாம சொல்லு. சொல்லு. வயித்துல குழந்தைய சுமந்துக்கிட்டு கல்யாண பொண்ணு மாதிரி சிரிச்சு பேசி நடிக்க முடியல. தயவு செஞ்சு என்ன கூட்டிட்டு போ.
நான் உன் கால்ல வேணா விடுறேன். போதைப் பொருள் கடத்தல் கேஸ்ல வெளியே வர முடியாதபடி உங்க அண்ணன் உள்ள தூக்கி வச்சிருக்கிற கண்ணாயிரத்தோட பையன் தான். இந்த மொத்த நாடகமும் ரிவெஞ்ச் தான். உங்க அண்ணனுங்களை பழிவாங்க நான் போட்ட பிளான். கண்ணாயிரம் பையனா? உன் வயித்துல இருக்கிற குழந்தைக்கு நான் தான் அப்பான்னு எல்லார்கிட்டயும் சொல்லுவேன். போஸ்ட் அடிச்சு ஒட்டுவேன். ஐயோ, அக்ஷயாவை பார்த்தது, பழகுனது, லவ் பண்ணது எல்லாமே எங்க அப்பாவை வெளியே கொண்டு வரதுக்கு தான். ரெக்கார்ட்ல என் பேரை காட்டிட்டு நிஜத்துல அக்ஷயாக்கு பண்ணிடு. இதை ஏன் அக்ஷயா என்கிட்ட நீ முன்னாடியே சொல்லல? அண்ணே, இந்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு அண்ணி என்கிட்ட சத்தியம் வாங்கிக்கிட்டாங்கண்ணே. அதனால தானே யார்கிட்டயும் சொல்லல. எனக்கு எந்த கெட்ட பேரும் வந்துட கூடாதுன்னு தான் அண்ணி எல்லா பழியையும் ஏத்துக்கிட்டாங்க. இப்போ அண்ணிய பத்தி அப்பா கூட தப்பு தப்பா பேசுறாரு. அத கேக்குறப்போ என் மனசாட்சி உறுத்துதுன்னு. அதான் உண்மையை உன்கிட்ட சொல்லிடலான்னு முடிவு பண்ணேன். அண்ணே, அண்ணிய மட்டும் தப்பா நினைச்சு அவங்க மேல கோபப்படுறாதுன்னு. இல்ல இல்ல, எல்லாத்துக்குமே நான் தானே காரணம். என்ன மன்னிச்சிருனே. அக்ஷயா, இதுல இனி அவ பத்தி இப்பதான் எனக்கு நல்லா புரியுது அக்ஷயா. அது மட்டும் இல்ல, இனி எப்பவுமே அவ மேல நான் கோபப்படவே மாட்டேன். இது போதும் எனக்கு, இது போதும். Bloody rascal, இந்த வெக்கம் கெட்டவன் என்ன பழி வாங்கறதுக்காக உன் வாழ்க்கையை நாசம் பண்ண. அவனை நான் எப்படி டீல் பண்ணுமோ அப்படி பண்ணிக்கிறேன். அக்ஷயா, இப்ப அந்த ரகு காணாம போயிட்டான்னு சொல்றாங்க. அதை பத்தி உனக்காவது ஏதாவது தெரியுமா? அந்த ரகுவ இனியா நீ ஒரு இடத்துல அடிச்சு கட்டி போட்டு வச்சிருந்தேன்னு சொன்னாங்க. அப்ப நான் நினைச்சது கரெக்ட் தான். எல்லா எவிடன்ஸும் இனியாவை சுத்தி தான் இருக்கு. இனியாவுக்கும் ரகு காணாம போனதுக்கும் நிச்சயமா டைரக்டா தொடர்பு இருக்கு. அக்ஷயா, அது எந்த இடம்னு இனியா ஏதாவது சொன்னால? அது இல்லன்னு, அந்த இடத்துல போய் அண்ணி மறுபடியும் பார்க்கும்போது அந்த ரகு அங்க இல்லன்னு தானே அண்ணி சொன்னாங்க. அவன் எங்க போனான்னு கூட அன்னிக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன்னு. சரித பார், இப்ப நீ என்கிட்ட சொன்ன விஷயத்த வேற யாருகிட்டயும் சொல்லக்கூடாது. அண்ணே, நான் பண்ண பாவத்துக்கு அண்ணிய எல்லாரும் சேர்ந்து திட்டுறாங்கன்னு. அதை என்னால தாங்கிக்க முடியலன்னு. இனிமே இந்த உண்மையை மறைக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்ல. வீட்டுல எல்லாரும் முன்னாடியும் நடந்ததை சொல்லிடுறேன்னு. இல்ல இல்ல, இத பார், இனியா கண் முழிச்சு வந்தா அவளும் இதத்தான் சொல்லுவா. அவ இந்த விஷயத்துக்காக எவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்திருக்கான்னு உனக்கே தெரியும். அது ஒண்ணும் இல்லாம பண்ணிடாத ப்ளீஸ். அண்ணே ப்ளீஸ், நான் சொல்லிடுறேன்னு. இல்ல இல்ல இல்ல, இது பார், நான் பாத்துக்கிறேன். இது யாருக்கும் தெரியக்கூடாது, சரியா? நீ கிளம்பு. நீ ஒண்ணு கவலைப்படாத, கிளம்பு. ஓகே. சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.